ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் கிரிக்கெட் 20 ஆப்பில் ஃபாஸ்ட் பால் வச்சு ஸ்ட்ரைட் பால் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் யாருன்றது நான் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறேன். This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. ஆப்க்கான லிங்க்கையும் ஸ்பான்சர் கண்டென்ட்டையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை பாருங்கள். கெட் ஸ்டார்டட் பை டவுன்லோட் வந்து கூகுள் ப்ளேனா ஒன்று இல்லைங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்க ஆப் ஸ்டோர் ப்ளே ஸ்டோர் தாங்க. அந்த ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப் அவைலபிளாக இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் அந்த ஆப் ஸ்டோர்னு ஒன்றுங்க. அது வந்து ஐஃபோனில் இருக்கும். ஐஃபோனில் இருக்க ஆப் ஸ்டோரில் இருக்கிற அங்கேயும் இங்கே ஆப் அவைலபிளாக இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. BuyMode மொபைல் ஆப். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்ட்ரைட் பால் எப்படி போடுறது நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வர கம்மிங் வீடியோவில் வந்து ஃபீல்டிங் எப்படி செட் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லித்தரேங்க. ஓகே, இப்போ ரியல் கிரிக்கெட் 20 ஆப்பை வந்து லேட்டஸ்ட்டாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்டேட் பண்ணிக்கோங்க. குயிக் மேட்ச் கொடுத்துக்கிறேன். ப்ரீவியஸ் மேட்ச் விளாட்றீங்களா கொடுத்துக்கிறேன். அப்படியே இருக்கட்டும். ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வாட்டி நான் லண்டன் சூஸ் பண்ணுறேன். ஈஸி மோட் 2 ஓவர் போதும். ஓகே, பிச் வந்து க்ரீன் பிச், ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லாயிருக்கும். அதனால் க்ரீன் பிச் கொடுக்குறேன். ஸ்கிப் இன்ட்ரோயர்ஸு நைட் மோட் சூஸ் பண்ணிக்கிட்டு ப்ளே கொடுத்துட்றேங்க. பிளேயிங் லெவலில் இந்த வாட்டி நான் வந்து யாரை உள்ள கொண்டு வரேன் அப்படின்னா, புவனேஸ்வருக்கு பதிலாக ஷமி கொண்டு வந்து ப்ளே கொடுக்குறேங்க. ஆப்போனன்ட் டீம் அப்படியே இருக்கணும், ப்ளே கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த பிச்சரை வந்து பிச் பார்க்கணும். பிச் க்ரீன் பிச். ஓகே, ப்ளே கொடுத்துக்கலாம். டாஸ் வந்து நான் டைல் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது உங்களுக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கண்டென்ட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, டாஸ் ஜெயிச்சவங்க பேட்டிங் சூஸ் ஆகணும், பிரச்சனை இல்லை. இது ஆப்போனண்ட்டோட பிளேயிங் 11. இந்த வாட்டி வந்து பேட் கமிங்ஸ் இல்லைங்க. இதில் ஸ்டாயினிஸ் இல்லைங்க. நெக்ஸ்ட்டு கேமரா க்ரீன் இல்லை, எசிலூட் இல்லை, டேவிட் வார்னர் இல்லை. இந்த வாட்டி ஆஸ்திரேலியாவோட சாம்பியன் ட்ராஃபி ரவுண்ட் எப்படி தத்தளிக்க போகுதுன்றதை பார்ப்போம். ஓகே, ப்ளே கொடுத்துக்கலாம். ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 நேஷனல் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த வாட்டி வந்து சிராஜை ஃபஸ்ட்டு ஓவர் போட வைப்போம். அம்பையர்ஸ் உள்ள வராங்க, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஃபீல்டர் சொல்லுவாங்க, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பேட்ஸ்மேன் உள்ள வராங்க, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பவுலர் கரியர் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பேட்ஸ்மேன் கரியர் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கவுண்ட் டவுன் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, வாங்க ஃபஸ்ட் பால் போடலாம். இந்த ஃபஸ்ட்டு பால் இப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்சரை நவுத்தி வச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் அப்படின்றது லெஃப்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்குது. அந்த ஃபஸ்ட் பால் கொடுத்து ஃபாஸ்ட்டாக அந்த ஒயிட் கலர் லைன் தாங்க முக்கியம். அந்த ஒயிட் கலர் லைன் வந்து ஃபாஸ்ட்டாக போடணும் அப்படின்னா கொஞ்சம் மேலே வச்சு போடணும். அதுக்குன்னு அந்த ரெட் கலரில் தொட்டக்கூடாது. ரெட் கலர்லேயோ அந்த ப்ளூ கலர் லைன்லேயோ தொடக்கூடாது. தொடாத மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக போடணும். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போட்டோம் அப்படின்னா பால் வந்து வேகமாக ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு அர்த்தங்க. இதே கொஞ்சம் கீழே போட்டோம் அப்படின்னா மீடியமாக போகும். அதோட கீழே போட்டோம் அப்படின்னா ஸ்லோவாக போகுங்க. ஓகே, இப்போ இந்த வாட்டி கொஞ்சம் மறுபடியும் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அந்த லைனு தான் ஸ்பீடாக போகும். அந்த லைனை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா போதுங்க. அது நம்ம விளாட நமக்கே ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகே, இந்த வாட்டி கொஞ்சம் ஷார்ட் பால் மீடியமாக போட்டு பார்ப்போம். கேட்ச். பரவாயில்ல, கீழே பட்டுருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கிப் பண்ணிக்கிறேன். மறுபடியும் மீடியமாக ட்ரை பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான், இதுதாங்க ஸ்ட்ரைட் பால் இப்படி தான் போடணும். ஓகே, எட்ஜ் பட்டு 4 போயிடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் பால் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வாட்டி கொஞ்சம் யார்க்கர் ட்ரை பண்ணுவோம். ஸ்லோவாக போடுவோம். தூக்கி அடிச்சிட்டாருங்க. பால் 6க்கே போயிடுச்சு. ஸ்டெம்ப் ஏக்கர் வச்சா 6 அடிக்கிறார். இந்த வாட்டி வைட் ஏக்கர் ட்ரை பண்ணி பார்ப்போம். வைட் ஏக்கர் ஸ்லோவாகவே போடுவோம். லீவ் பண்ணிட்டாருங்க. ஓகே, இவ்வளோதாங்க ஸ்ட்ரைட் பால் போடுறது. மறுபடியும் இந்த வாட்டி நான் வந்து ஷமி வச்சு போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு கர்சரை நவுத்தி வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கணும். இங்கே வச்சு போடணும் அப்படின்றது. இவர்கிட்ட பாருங்கள், ஸ்லோவர் பாலும் இருக்குது. ஸ்லோவர் பாலும் ஸ்ட்ரைட் பாலும் நல்லா கன்ஃபியூஸ் ஆகுங்க. இப்போ இங்கே ஸ்ட்ரைட் பால் தான் நம்ம போடுறோம். ஃபஸ்ட்டு ஸ்பீடாக போட்டு பார்ப்போம்.
ஸ்ட்ரைட் பால் மட்டும் தாங்க போட்டுட்ருக்கேன். ஸ்ட்ரைட் பால் ஸ்லோவர் பால் போட்டாலே ஆப்போனன்ட் நல்லா கன்ஃபியூஸ் ஆவாங்க. நல்லா இறக்குறாருங்க சாமி. ஓகே, ஆஸ்திரேலியாவில் ஸ்டாயினிஸ் வந்து இந்த வாட்டி வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. அவரோட தொடைப்பகுதியில் இன்ஜுரி ஆனதுனால. ஓகே, தூக்கி அடிக்க போகிற பிளான் அவங்களுக்கு. இந்த பால் பவுன்சர் போட்டுரும், பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. பவுன்சர் போட்டாலும் அடிக்கிறாங்களா பார்க்கலாம். ஆமாங்க, அடிச்சிட்டாருங்க. என்ன இடத்துலேருந்து வச்சிட்டாருங்க பேட்டை. ரேம் ஷாட். ஓகே, பவுன்ஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பால் பவுன்ஸும் போட முடியாது. ஓகே, இவ்வளோ தான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். இவ்வளோ தாங்க. ஃபாஸ்ட் பவுலர் வச்சு ஸ்ட்ரைட் பால் போடுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தாச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.